திருச்சியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 2வது நாளாக சோதனை. திருச்சியில் காவிரி ஆற்றங்கரையோரம் செயல்பட்டு வரும் தனியார் ஜெஸ்கான் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் லித்தியம் பேட்டரி தயாரிப்பு பணிகளும் சூரிய மின் தகடுகளை மின் உற்பத்திக்கு ஏற்ப வடிவமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இந்நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று 2வது நாளாக வருமான வரி சோதனை நடத்தினர். இந்த நிறுவனத்தில் கடந்த 10 மாத காலமாக உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதும், கடந்த 3 மாத காலமாக ஊழியர்களுக்கு மாத ஊதியம் கூட வழங்கவில்லை என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஜெஸ்கான் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் இங்கு கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரியாக திருச்சி KK நகரைச் சேர்ந்த வில்சன் மைக்கேல் உள்ளார். இந்த நிறுவனத்தில் 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர கார்கள், 3 சக்கர ஆட்டோக்கள் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் லித்தியம் பேட்டரி தயாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் சூரிய ஒளி மூலம் மின் உற்பத்திக்கு தேவையான சாதனங்களும் மற்றும் ரயில்களுக்கு பயன்படுத்தப்படும் லித்தியம் பேட்டரிகளும் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிறுவனத்தில் வருமான வரித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் 6 பேர் அடங்கிய குழுவினர் வருமான வரி தொடர்பான சோதனைகளை மேற்கொண்டனர். ஒருபுறம் அதிகாரிகளது சோதனையும், மறுபுறம் வழக்கம் போல தொழிலாளர்களின் சிறிய அளவிலான உற்பத்தி பணிகளும் நடைபெற்றன. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினரான ஈரோட்டைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். தற்போது திருச்சியில் வருமான வரித்துறை சோதனை நடைபெறும் ஜெஸ்கான் எனர்ஜி நிறுவனத்தில் ராமலிங்கம் பங்குதாரராக இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே ஈரோட்டில் நடைபெற்ற சோதனையின் தொடர்ச்சியாக இந்த சோதனை நடைபெற்றதா அல்லது வரி ஏய்ப்பு புகாரின் மீது சோதனை நடைபெறுகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்நிலையில் இது ஒரு வழக்கமான ஒரு சோதனை என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர்.